இது என்ன வீட்ல வளர்க்குறதா? தோட்டத்தில் வளர்க்குறதுங்களா? எவ்வளோ தேன்? எவ்வளோ எவ்வளோ கிலோ 700, அரை கிலோ 350 ரூபாய், 1 kg 170. நம்மள்ட்ட குல்கந்த் எல்லாமே இருக்கு. அது பன்னீர் ரோஸ் குல்கந்த் இருக்கு. ஜஸ்ட் பசங்களுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது என்னதுப்பா? இதில் எதில் பண்ணி பஞ்சகாவிய விளக்கா? சொல்லுங்கள் சார். வணக்கம். நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக வந்திருக்கிறோங்க. பாண்டிச்சேரியில் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து அரங்கம் அமைச்சிருக்கிறேங்க. இதை ஃப்ளவர் ஷோக்காக நீங்கள் ஸ்டால் போட்டிருக்கீங்க. இது எல்லாமே நீங்களே பண்ணுறதுங்களா? சிறுதானிய லட்டு நாங்கள் தாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க. எண்ணெய் இருக்குங்க, எள்ளெண்ணெய் இருக்குங்க. சிறுதானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமை, வரகு, தெனை, குதிரைவாளி, பனிவரகு, குலசாமி எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்க. பிஸ்கட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. உருண்டைகள் வந்து பச்சை பயிர் உருண்டை, கம்பு உருண்டை, எள்ளுருண்டை, கேழ்வரகு உருண்டை இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேங்க. இது சேமியாங்களா? இது சேமியாங்க. நூடுல்ஸா? நூடுல்ஸ் பாரம்பரிய அரிசியில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஓஹோ, பரவாயில்ல, ஹெல்தி தான்ல. ஹெல்தி தாங்க எல்லாமே. நீங்கள் ரேட் எப்படி இருக்குங்க? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா வருதுங்க. மல்டிகிரெயின்லாம் வந்து 110 ரூபா வருதுங்க. சிறுதானியங்கள் வந்து அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா 50 ரூபா இருக்குங்க. எண்ணெய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 500 450 அந்த ரேட் வருதுங்க. மார்க்கெட் ரேட்டை விட கம்மி தான் இல்லை? அது ஆர்கானிக்ன்றதுனால ஜாஸ்தியாக இருக்கும்ல. பார்த்தீங்கன்னா நிறைய இரும்புச்சிக்கல் ஆட்டினதுலாம் மரச்சிக்கல் சொல்கிறாங்க. அதேமாதிரி மரச்சிக்கல் ஆட்டினா கூட ஹைபிரிட் கலவரையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டு விதைகள் மட்டுமே பயன்படுத்துகிறோம். அதனால அந்த விலை வந்து அந்த நாட்டு காய் கடல் கொண்டைக்கான விலைக்கான எண்ணெயோட ப்ரைஸும் வருது. ஹெல்தி காஸ்ட், அதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. கண்டிப்பாக செலவு பண்ணலாம். சரிங்க, தேங்க்யூ. நன்றிங்க.